கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேறோட புடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிக்கும், கடலை புடுங்கிடுவான். தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள். திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராகும் போது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவு. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. எங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க, மாசா கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளவு கொடுத்தத சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றது சொல்லாம மறந்துட்டாங்க. பாத்தீங்களா? சொல்றேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்க, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்க, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்க. நீட் தேர்வு எங்களாலதான் ரத்து செய்ய முடியாத பெரிய உருட்டா கொடுத்தாங்க. கரண்ட் பில்லை ஏற்றி கொடுத்தாங்க, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்க. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் சொன்னாங்க. 2.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் நீட்டை ஒழிக்கிற ரகசியம், ஆனா அதை வெளியே சொல்லி போட்டாதானே அதிசயம். ஏப்ரல் ஃபூல். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. நீங்க அரசியலுக்கு வருவீங்கன்னு நம்பினவங்க கையில எல்லாம் வெறும் தட்டு, ஆனா இப்ப நீங்களோ கொடுக்க போயிட்டீங்க ஸ்டாலினுக்கு முட்டு. ஏப்ரல் ஃபூல். ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும் அவசியமே கிடையாது. ஏப்ரல் ஃபூல். நீங்க அரசியலுக்கு வரணும்னு அவசியமும் இல்ல, நீங்க வந்தாலும் உங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனை எப்பவும் களத்துல வந்து நிற்பேன். இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள். மக்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க வந்தெல்லாம் நிக்க வேண்டாம், எங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னா நீங்க தேர்தலையே நிக்க வேண்டாம். ஏப்ரல் ஃபூல். துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியல. இப்ப நான் கேக்குறேன், வாட் இஸ் த மீனிங் ஃபார் துரந்தர்? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல நானும் அண்ணன் கமலஹாசனும் பேசுற ஒரு டைம் கிடைச்சது. அப்ப நாங்க பேசுறது ஒண்ணுதான். இப்ப சொல்றேன், அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. வேறடா, விஜய்க்கு வயசு 52 வயசாகுது, கட்டின பொண்டாட்டி கூட வாழல. அவன் யாரு கூட பர்சனல். அதுதான் ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை வச்சுதான் அரசியல் நிர்ணயிக்கப்படுது. புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் 3 பொண்டாட்டி கட்டினாரே, அது 3 பொண்டாட்டியா தானே கட்டிக்கிட்டாரு. எவளையும் பொண்டாட்டியை விட்டுட்டு வச்சுக்கல. நம்மளோட தோல்விக்கு இந்த மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. என்னது வருத்தமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. வெட்ட வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு, ஆலமரம் இல்ல திமுக. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி போட்டாங்க இப்படி பேசிட்டு போறான்? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இப்ப சொல்றீங்களா? பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதான். என்னை யாராலையும் அழிக்க முடியாது.
நானே அழிச்சுப்பேன். கலங்கிடாதே நெஞ்சுக்குள் நீயும், கலங்கிடாதே நெஞ்சுக்குள் நீயும். பழிக்கும் ஊரு என்ன செய்யும், களங்கம் சேரும் நிலவில் தானே இருட்டும் இங்கே விலகிறோம். உடைஞ்சிடாதே உள்ளுக்குள் நீயும், இதுவும் கூட கடந்திரும். மலையிலாறு பள்ளத்தில் கூட அருவியாகி நடந்திரும்.